தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கண் பரிசோதனை மற்றும் தீ விபத்து விழிப்புணர்வு ஒத்திகை நடைபெற்றது. செங்கலை வைத்து கான்கிரீட் தூண் அமைத்த கொரோனா பேட்ச் கான்ட்ராக்டரால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கண் பரிசோதனை மற்றும் தீ விபத்து விழிப்புணர்வு ஒத்திகை நடைபெற்றது. திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் 35வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து கண் சிகிச்சை முகாம் மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. இந்த முகாமை வட்டார போக்குவரத்து அலுவலர் முனுசாமி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் கலந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெற வந்தவர்களுக்கு கண் பரிசோதனை மற்றும் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் குறைபாடு கண்டறியப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் திருச்செந்தூர் தீயணைப்புத்துறை சார்பில் ஆட்டோ மற்றும் வாகனங்களில் ஏற்படும் திடீர் தீ விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் தீ தடுப்பு ஒத்திகையை நிகழ்த்தி காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான். இது அதை விட ரெண்டுமே பயன்படுத்துறதுக்கு எளிதுதான். அதை நம்ம பிரஸ் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, இதை ஓபன் பண்ண நீங்க இப்போ ஒரு பெட்ரோலோ இது எரியும் போது நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா திரும்ப மேற்கொண்டு ஸ்ப்ரெட் அவுட் தான் ஆகும். தீ அணையாது. நம்ம ஒரு மேலே தெரிக்கும், இந்த மாதிரி இது பண்ணும். அதை இது பண்ணுங்க. அது ஏதாவது ஒரு பக்கம் அந்த அவங்க ஆள்ல கை வைக்காத. இங்க வாங்க. அவ்வளவுதான். செங்கலை வைத்து கான்கிரீட் தூண் அமைத்த கொரோனா பேட்ச் கான்ட்ராக்டரால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் புதிய பேருந்து நிறுத்தம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பணியின் போது பேருந்து நிலைய அஸ்திவாரத்தின் அருகே கான்கிரீட் தூண்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த தூணானது முறைப்படி கான்கிரீட் பாக்ஸ் என அழைக்கப்படும் இரும்பு பெட்டி அல்லது மர சட்டத்தை தூணை சுற்றி அடைத்து அதன் உள்ளே கான்கிரீட் கலவைகளை கொட்டி கான்கிரீட் போடுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த பகுதியில் கட்டப்பட்டு வரும் கான்கிரீட் தூண்கள் கட்டும் பணியில் செங்கலை வரிசையாக ஏனோதானோ என அடுக்கி வைத்து அதன் உள்ளே இரும்பு கம்பியை பெயருக்கு வைத்து கான்கிரீட் போடும் பணியில் ஒப்பந்ததாரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மழைக்காலத்தில் ஏற்படும் நீர் ஊற்று காரணமாக பேருந்து நிலைய தூண்கள் வலுவடைந்துவிடும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இதனை அறிந்த அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் திடீரென பேருந்து நிறுத்த கட்டுமான பணியின் போது அங்கு திடீரென செங்கல் அடுக்கி வைத்து கான்கிரீட் போடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த நெட்டிசன்கள் அப்ரசன்டிகளா கொரோனா பேட்ச் கான்ட்ராக்டரா இருப்பாரோ என நக்கல் அடித்து வருகின்றனர். அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வணக்கம். நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் கிராமம் சொக்கலிங்கபுரம் ஊர்ல இருந்து பேசுறோம். இங்க நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அடிப்படை கீழே எந்த காங்கிரீட்டுமே போடாம கீழே காலா பாக்ஸ் அடிச்சு போடுவாங்க. இது செங்கல் அடுக்கி சும்மா அது போலியா போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை மேல உள்ள அதிகாரிகள் பார்த்து இதுக்கு எங்க ஊருக்கு இதனால நிறைய பாதிப்புகள் வரும். இப்ப இவங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு செஞ்சுட்டு நாளைக்கு போயிடுவாங்க. இதனால பாதிக்கப்பட எங்க ஊர் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இதனால இதுக்கு மேல உள்ள அதிகாரிகள் பார்த்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் ஜபத்துறை. தூத்துக்குடியில் சிபிஎம் சார்பில் நாளை நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்கும் என்று வடக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநில உரிமைகள் காத்திடவும் கூட்டாட்சி கோட்பாட்டை சிதைக்கும் வகையில் ஆளுநர்கள் மூலம் ஆட்சி செய்ய துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்
பிப்ரவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திட உள்ளனர் என்றும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து கொள்ளும் எனவும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அறிவித்து உள்ளார் என்பதால், கழக தலைவரின் அறிவிப்புக்கு இணங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிப்ரவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் தூத்துக்குடி பாலை ரோடு சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் எதிரில் நடைபெறும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகமும் பங்கேற்க உள்ளதாகவும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உட்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநகர, நகர, ஒன்றிய, பகுதி, பேரூர், கிளை மற்றும் வார்டு கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், மாவட்ட பிரதிநிதிகள், கழக தோழர்கள் அனைவரும் இதனையே அழைப்பாக ஏற்று பெருந்திரளாக கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகிற 9ஆம் தேதி முன்னாள் படைவீரர்கள் சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முன்னாள் படைவீரர்கள் மற்றும் சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள முத்து அரங்கத்தில் நடைபெறவுள்ளது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு தங்கள் மனுக்களை இரட்டை பிரதிகளை அடையாள அட்டை நகலுடன் சமர்ப்பித்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு முன்னாள் படைவீரர் நலன் உதவி இயக்குநரை நேரில் தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார்.